ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஹார்ட் பீட்டோட பார்ட் 11 தாண்டா பார்க்க போகிறோம். பார்ட் 10 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் எப்படி முடிச்சனோ அப்படியே ஆரம்பிச்சுக்கிறேன். சாரி சொல்கிறத விட தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்ன தான் நான் சீக்கிரமாக போட்டுறேன் அப்படின்னு சொன்னாலுமே எப்படியாவது அந்த கேப் வந்துடுது. பட் ஆனால் நீங்களும் வர்த்தி வெயிட் ராங்கி அப்படின்னு கமெண்ட் பண்ணி ஹார்ட் பீட் அண்ட் டிடிக்காக வெயிட் பண்ணுறது அவ்வளோ ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஆல் தங்கங்களா. அண்ட் யா, போன பாட்டில் நான் எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் பெயினில் இருக்கீங்கங்கிறது தெரியாமல் ஜங்குக்கு இன்னும் அவன் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் வந்திருப்பான். பட் தென் அவன் ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே உங்களோட டம்மியில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே கம்ஃபர்ட்டிங்காக பார்த்துட்டு அப்படியே தூங்க வச்சுருந்துருப்பான். இப்படி தான் நான் முடிச்சிருந்தேன். சரி வாங்க எப்படின்னு ஸ்டோரி ஆரம்பிச்சிக்கலாமா? மார்னிங்கே நம்ம ஜுட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில், ஆரம் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறி, ஊஞ்சி மேலே வந்து அடிக்குது, என்னடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவன் சைடில் அப்படியே பேட் பண்ணி பார்த்தா நீங்கள் அங்கே இல்லை. அவன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். காலையிலே எங்கே போயிட்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நல்லா தூங்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே எழுந்திரிச்சு, இது நானே தான் பண்ணிக்கணும் போல, கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, எவ்வளையெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணுமா? எவ்வளோலாம் மதிக்க கூட கூடாதுடா ஜங்குகா, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாள். அத்தை எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் நான் இங்கே வரும்போது நீங்கள் இல்லவே இல்லை. உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அடடா கயல், நீ எப்படி இருக்க? என்ன கீழே அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? கரெக்டான டைமுக்கு தான் வந்துருக்காங்க. எவ்வளோ நாளாக என் அம்மா கிட்ட சொல்லி உன்னை போட்டு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன் பாரு. உனக்கு இருக்கு உன்னை என்ன பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே கீழே வரதுக்கு தான் ரெடி ஆகுறான். அத்தை எப்படி இருக்கீங்க? ஒரு நாளில் வரேன்னு சொல்லிட்டு வரதுக்கு 3 நாள் கிட்ட பண்ணிட்டீங்க. அதுவா ஒயன், உங்கள் மாமா எவ்வளோ ரொமான்டிக்னு உனக்கு தெரியும் இல்லை? நானும் அப்படி தான் நினச்சேன், அவரை கூப்பிட்டுட்டு வந்துடலான்னு. அப்புறம் பார்த்தா அங்கேயே தங்க வச்சு அங்கே ஊரெல்லாம் சுற்ற வச்சிட்டாரு தெரியுமா? அப்படியா? அப்போ மாமா அவ்வளோ ரொமான்டிக் தான் போல. ஜங்குக் மாமா விட ரொமான்டிக்கா? ஏய் கொஞ்ச நேரம் அமைதியாரு. எல்லாம் பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பியா நீ? ஏங்க இது சொல்கிறதுல என்ன இருக்குது? சரி ஒயன், உன்னை ஜங்குக் எதுவும் பண்ணிடல? உன்னை ஏதாவது ஹர்ட் பண்ணானா என்ன நாங்கள் இல்லாத டைமு? நீ மறைக்காமல் சொல்லணும் ஒயன். ஐயோ அத்தா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆமாம், மாமா எதுக்கு ஹர்ட் பண்ணணும் அக்காவை? நல்லா பார்த்துக்கிட்டாரு தெரியுமா? மாமா இவ்வளோ ரொமான்டிக் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்து தான் எனக்கே தெரியும். என்ன கயல் சொல்கிற? ஒயன் உண்மையாலுமே வா? கயல் என்ன நடந்துச்சு? அதுவா அத்தை, அக்காவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது மாமா தான் எல்லா வேலையும் பார்த்தாரு தெரியுமா? எவ்வளோ ரொமான்டிக்காக இருந்தது. பார்க்கும்போது எனக்கே ஒரு கொரியன் ட்ராமா பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படி இல்லாமல் பண்ண அவன் ஏன் பையனா? அது நம்ப முடியலையே. ஏங்க இதெல்லாம் நடந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் எனக்கும் தெரில. ஜங்குகாம இப்படிலாம் பண்ண மாட்டானே. ஒருவேளை இதெல்லாம் நடந்துதா? கயல் உண்மையாலுமே சொல்கிறியா என்ன? மாமா உங்கள் பையங்கிறத அவர் நிரூபிச்சிட்டாரு. உங்களை மாதிரியே ரொமான்டிக்காக இருந்தார். கயல் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? அக்கா நீ அமைதியாக இரு. இதெல்லாம் சொன்னால் தானே மாமா அத்தைக்கும் தெரியும். அதானே, நான் எவ்வளோ கேரிங்காக பாசமாக இருந்தேங்கிறத நீ சொன்னாதான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தெரியும். இவெல்லாம் சொல்ல மாட்டா. ஏங்க வந்துட்டிங்களா? அப்புறம் மேலேயவா இருப்பாங்க? மா நீ இல்லாத நேரம் என்னென்ன ஆச்சு தெரியுமா? டேடே ஜங்குக்கா, நாங்கள் இப்போ தாண்டா வந்திருக்கோம். புலம்புறங்கிற பேரில் வேண்டாடா. எனக்கு புரியவே இல்லை. நான் அதெல்லாம் சொல்லணுன்னு உனக்காக நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தெரியுமா? என் பையன் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சானா? எனக்கு புரியவே இல்லையே. என்னென்னமோ நடக்குது. வயனும் கையில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அவ்வளோ ரொமான்டிக்னு. ஆனால் என்னால் அதை நம்பவே முடியலடா. பாரு, அப்பா கூட நம்ப மாட்டேங்கிறாரு. அவர் எனக்கு என்ன நம்பியிருக்காரு?
அவரே என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் கல்யாணம் பண்ண வச்சாரு. டேய் ஜங்குக், உனக்கு எது நல்லதுங்கிறது பார்த்து பண்ண. இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாதுப்பா. எது நல்லதுன்னு நீங்கள் பார்த்து பண்ணீங்களா? நானே என்னோடய வாழ்க்கையினால தான் அமைச்சிருந்துருப்பேன். நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இப்போ நான் டெய்லியும் அனுபவிச்சிட்ருக்கேன்ப்பா எல்லாத்தையும். பாத்தியா, இவெல்லாம் ரொமான்டிக்காக இருப்பானா என்ன? யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிறேன். வயன் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா அவர் அப்படியே மேலே போயிடுறாரு. நல்ல வேலை அவர் போனார், இல்லைன்னா நல்லா பேசக்கூட முடிஞ்சிருக்காது. அம்மா, நான் நீ சொல்கிறத கேள. டேய், டயர்டாக இருக்குதுடா. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்ச நேரம் போய் ரூமில் படுத்து தூங்குறேன். வயன், சரியான ஜெட்லாக்மா. ஒரு காஃபி மட்டும் போட்டு வந்து தரியா? அத்தை, கண்டிப்பா. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, இவ்வளோலாம் குழஞ்செல்லாம் பேசக்கூடாதுடி. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் போ. ஐயோ, இந்த பையன் சொல்கிறது கேட்காம விட மாட்டான் போலியே. சரி சொல்லுடா, என்ன சொல்லணும்? நீ இல்லாத டைமு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு எப்படி ஆனாலுங்க தெரியுமா? டேய், இதில் என்னடா இருக்கு? இல்லைதாம்மா எல்லாமே இருக்கு. ஏங்க ப்ளீஸுங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? நான் அப்போவே சொல்லிட்டேன் இல்லை, தெரியாமல் கயல் ஃபோர்ஸ் பண்ணான்னு. ப்ளீஸுங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க அம்மா கிட்ட. இப்படி நீ பயப்படுற மாதிரி நடிச்சா நான் சொல்ல மாட்டேனா? இதை சொல்லணுன்னு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? கண்டிப்பாக சொல்லுவேண்டி. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது அத்தை. என் அக்கா இருக்கால, அவள் செம்மையாக டான்ஸ் ஆடுவா. மாமா பார்த்த உடனே லவ்வில் விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்னையும் ரிச்சியும் வெளியே போக சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் காலையில் வரைக்கும் வெளியவே வரல, பார்த்துக்கோங்க. ஓ, இதெல்லாம் நடந்துதா? டே கண்ணு, இதை சொல்கிறதுக்கு தான் அம்மா கிட்ட ஆசையாக வந்தியாடா? அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு. சின்ன பிள்ளைலாம் எதுக்கு பேச விடுறீங்க? நான் பேசும்போது மாமா, நீங்கள் சொல்ல வந்தது தான் நானும் சொன்னேன் இல்லையாக்கா? ஏங்க, எதுக்குங்க இது இப்படியே விட்டுடலாமே? அப்படிலாம் நல்லா விட முடியாது. அவன் எந்த இதுக்கு டான்ஸ் ஆடினா தெரியுமா? கோடான கோடின்னு ஆடினான். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கணும், அப்போ தான் நீங்கள் என்னை நம்பி இருந்திருப்பீங்க. அப்பாவும் நீங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே, எவ்வளவு சொம்பு தூக்கிட்டே இருப்பீங்களே. ரொம்ப அடகொடக்கமான பொண்ணு, மேனர்ஸ் தெரிஞ்ச பொண்ணு, உன்னை விட நல்ல பொண்ணா ஜங்குகான்லாம் சொல்லுவீங்களே. அதெல்லாம் நான் அப்போ பார்க்கும்போது இவதானா அது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டேய், ஆடும்போது எல்லாம் மேனர்ஸ் பார்த்துட்டு ஆடுவாங்க, அப்படி தானே ஆடுவாங்க. வயன், நிஜமாலுமே நீ நல்லா ஆடுவியாமா? அதான் அது ஏதோ கயல் சொன்னான்னு. ஆனால் அக்கா நல்லா ஆடுவா அத்தை. அவளுக்கு கொஞ்சம் ஷை, அதனால சொல்ல மாட்டா. அப்படியா? வயன், எனக்காக ஒரு டைம் ஆடி காட்டுறியா? அத்தை, அதெல்லாம் வேண்டாம். பாரு, சொன்ன மாதிரி. ஆனால் ஜங்குக்கு முன்னாடி மட்டும் நீ ஆடி காட்டியிருக்க. அது ஐயோ, இப்போ நடந்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருதே. எனக்கு எரிச்சலாக வருது. நான் நினச்ச மாதிரியே எங்கள் அம்மா பேச மாட்டேங்குது. அப்புறம் இதை கேளு. நான் எனக்குன்னு வாங்கி வச்ச பீரெலாம் எடுத்துகிட்டு போய் எப்படி குடிச்சிட்டு இருந்தா தெரியுமா இவ? அதில் என்னடா இருக்கு? நீ வாங்கி வச்ச பீரெல்லாம் நான் ஒயினாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் தெரியுமா? அதை எடுத்து குப்பையில் போட்டு நல்ல ஒயினாக வச்சுருந்தேன். அது குடிச்சுதான் ஒயின் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கியா? இப்போதான் ஒயின் தெரியுது. அத்தை, அது ஆமாம் அத்தை. இதில் என்னடா இருக்கு? பிள்ளைங்க ஏதோ வைபுக்காக பண்ணியிருக்குங்க. ஒயின்லாம் உன்னை மாதிரி கிடையாது, கண்ணு முன்னு தெரியாமல் குடிப்பான்னு நினச்சியா? அவள் பார்த்துருப்பா, மேலே நான் ஆல்கஹாலிக் ஒயின்னு போட்டிருக்கிறத பார்த்து தான் எடுத்து குடிச்சிருப்பா இல்லையா ஒயன்? ஆனால் அக்கா கையால் இதுக்கப்புறம் நீ பேசினா அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஆமாம் அத்தை, அது பார்த்து தான் எடுத்து சும்மா நாங்கள் ட்ரை பண்ணோம். அவருக்கு அது தெரியல. வாங்கி வச்சதை நானும் தானே குடித்தேன். எனக்கு மட்டும் போதை ஏறிச்சு, உனக்கு ஏறலையா? நாடி சொல்கிற, ஏன் முன்னாடியே போய் பேசிகிட்டு இருக்கியா?
ஏங்க ப்ளீஸுங்க, இது இப்படியே விட்டுடலாமே. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. எப்படியோ எங்கள் அம்மா நான் சொன்னால் நம்பாது. இவளும் வேணும்னே பண்ணிகிட்ருக்கா, வேணும்னே கடுப்பேற்றிட்டுருக்கா. இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக என் மரியாதை எல்லாம் குறையுது. எல்லாம் இவனால தான். அப்படியே அழகாக நடிச்சா நம்பிடுவாங்களா? என் அம்மா நம்புதே. டே ஜங்குகா, நாடா நீ சொல்கிற? ஆ, அழகா நடிச்சாவா? அழகாவா இவ்வளா? ஏதோ வாய் தவறி வந்துருக்கு. இதுக்கப்புறம் அப்பெல்லாம் நினைக்காதடா. இவன் நம்மளுக்கு பிடிச்ச சூனியங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏங்க ப்ளீஸுங்க. சரி என்ன, அவ்வளோதானா? இப்போ நான் போகிறேன். அப்புறம் ஜங்குக்கா, நீ ஒன்றும் சின்ன பையன் கிடையாதுடா. இப்போது உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டா. எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, சரியா? நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்கிறது கூட என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியேடா. சே. ஓ அயன்மா, அந்த காஃபி மட்டும். ஓகே அத்தை, நான் எடுத்துகிட்டு வரேன். ஏய் இர்ரி, ஏம்மா பாட்டுக்கு அந்த சைடு போகுது? நீ என்னண்ணா நல்லா நடிகை பழகிட்டல? மாமா, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் மாமா, ஏன் முன்னாடியே இப்படி பண்ணாதீங்க. சே, இவங்கள பார்த்தா நம்மளுக்கும் லவ் பண்ணணும்னு தோணும் போல். இவன் மட்டும் நல்லா லவ் பண்ணுவா, நம்ம மட்டும் பண்ணக்கூடாதா? அப்படிங்கிற மாதிரி கையில் நினச்சிக்கிட்டு அப்படியே மாலை போயிடுறா. இவ வேற ஒருத்தி. எங்க எனக்கு வேலை செய்யணுங்க, என்னை விடுங்க. ஏய், நேற்று என்ன நினச்சுங்கிறத மறந்துட்டியா? ஆ, இங்கே பாருங்க, நான் உங்களை பார்த்ததுக்கு முன்னாடியிலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் மீட்லேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் எதை சொல்கிறீங்க? வேணும்னே நக்கல் அடிக்கிற மாதிரி பேசினான்னு வையன், பல்ல உடச்சிருவேன். நான் அப்படிலாம் பேசலையே. ஏய், நேற்று நான் பாவன்னு விட்டேன்டி, இல்லைன்னு வச்சுக்கோவேன், நேற்றே உனக்கு நான் ஹெல்லை காட்டியிருப்பேன். நான் அப்படி பண்ணியிருந்துருக்கணும். நான் பாவன்னு விட்டது தான் என் தப்பு. அப்படி விட்ட தான் நீ நல்லா ஆடிக்கிட்டே இருக்கல. புரியுதுடி, நல்லா புரிய வைக்கிற. இதுக்கப்புறம் பாரு கையிலே. டேய் வந்த உடனே என்னடா கையிலுன்ட்டு மேடம் ஜி ஸோ ஆரம்பிச்சிட்டான்டா. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறதே என்னோட வேலையாக போச்சு. உனக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல மச்சான். டேய் நீ அடங்கு புரிதா? ஆமாம்மா, அடங்கிட்டு தான் வரேன். டேய் ஜங்குகா, எங்கடா போயிட்ட? இதோ வந்துட்டானுங்க. பொறுகிறகு எப்பயுமே காலையில் வந்துடுறானுங்க. சா அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ஜங்குக்கு உங்களை கோவமாக பார்த்துட்டு அப்படியே கிச்சன்லேருந்து வெளியே வரான். எப்போ பார்த்தாலே இவன் கிச்சனில் தான்டா இருக்கான். கிச்சனில் ஏதோ குட்டி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். மச்சான், ஒரு வேளை குட்டி வாழைப்பழம் வச்சுருப்பானோ? அப்படி தான் நினைக்கிறேன்டா ரேஸு. இப்போல்லாம் ஜங்குக்கு மாறிட்டான். ஒரு வேளை அவன் வாழைப்பழத்தை தூக்கி கிச்சனில் வச்சுருப்பானோ? அதை காப்பாற்றுறதுக்கு தான் போயிட்டே இருக்கான் போல. இருக்குண்டா. டேய், அத்தான் வந்தவொடனே உங்களோட வாயை உங்களால் அடக முடியாதா? டேய் என்னடா வந்தவொடனே சுருங்கிற? சரி போதும், நிறுத்துங்கடா. டே ஜங்குக்கு, வயனங்கன்னு பார்த்த? வயனா? அவளை எதுக்கு நீ தேடுற? டேய் உனக்கு கொடுக்கணும்டா, அதனால தான். என்ன கொடுக்க போகிற? ஐயோ நடாம இதுக்கே இப்படி கோவப்படுறான். டேய் நான்லாம் கோவப்படல. இல்லை மச்சான், அவன் நிஜமாலுமே படுறான்டா. மூஞ்சி பாரு, நல்லா சவுகுதா? ஆமாடா, நல்லா சவுகுது. மருதாணி எடுத்து மூஞ்சி ஃபுல்லாக தேய்ச்ச மாதிரி. இவனுக்கு பொசசிவ்னஸ் வந்துருச்சுடா. இந்த மயிரும் கிடையாது, புரிதா? அவன் மேலே எனக்கு எதுக்குடா அதெல்லாம் வரணும்? அப்படி தானே? அப்போது என்னை பார்க்க விடு, எங்கே இருக்கான்னு சொல்லு. ஒத்தா வேணும்னு அடிக்கிறான்ல. டே ரேஸ், அவள் கிச்சனுக்குள்ளார தான்டா இருக்கா. சொல்கிறதுக்கு எனக்கு என்ன? அதான் சொல்லிட்டான்ல, இப்போ நம்புறியா? மச்சான், நான் என்னைக்கிடா நீ சொல்கிறது நம்பாமல் இருந்திருக்கேன். இரே வந்துடுறேன். டேய் அவனை தனியாக போக வேணான்னு சொல்கிறா, நீயும் போடா. மச்சான், உனக்கு தான் பொசசிவ்னஸ் இல்லையே, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான்டா, வீடு. ஆமாம், கையில் எங்கே இருக்கான்னு தெரியுமா? ரிச்சி அதுக்குள்ளார வந்துட்டா. வேற சொன்ன உடனே வரா. காதல்னா இதுதான். காதல் ஆசை யாரை விட்டதோ? இல்லை மைனா நெஞ்சுக்குள்ள வம்பு பண்ணுற. என் மைனா வந்துருச்சுடா, தள்ளு.
டேய், என் வீட்டில் தான் எனக்கு மரியாதை இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் எனக்கு மரியாதை இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அவதானே நோட்டி நின்றுட்டுருக்கிறான். என்னைக்கு தான் இவன் திருந்த போகிறானோ. கையிலே என்ன இன்னைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலேஜில் ஃபஸ்ட்டு டே, அதனால தானா கையிலே அழகா இருக்கடி. தேங்க்யூ ஸோ மச். பாரா, நமக்குள்ள அதுக்கு தேங்க்ஸு. சரி, இன்னைக்கு நான் உன்னை பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுவா? கண்டிப்பாக. நீங்கள் என்னை பிக்கப் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கேன். ஆனால் அக்கா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம இதை சீக்ரெட்டாக வச்சுக்கலாமா? சீக்ரெட்டாக தானே? நீ எப்படி சொல்கிறியோ அப்படி வச்சுக்கலாண்டி. அப்புறம் மைனா, நேற்று ஜங்குக்கு நான் கடைசியாக விட வரும்போது அவ்வளோ கோவமாக இருந்தான். என்னாச்சு? என்ன எதுவும் பண்ணிடல? கோவமாக வந்தாரா? இல்லையே, எனக்கு தெரியலையே. அவர் வந்த உடனே மாமா மேலே கூப்பிட்டாரு. அக்காவும் போனா. காலையில் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அத்தை மாமாலாம் வந்துட்டாங்க. அத்தை மாமா வந்துட்டாங்களா? அங்கிள் ஆண்டி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டாங்களா? அப்போது அதெல்லாம் நடந்துருக்கா என்ன? இவன் எப்படி? இவன் வயன்கிட்ட கோவத்தை காமிக்காமல் இருந்திருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக்காவன் அப்படியே கோவமா கிச்சனுக்குள்ளார போகவும் முடியாமல் அங்கேயே நிற்கவும் முடியாமல் அப்படியே கையை பசஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட்ரி. இவங்கிட்ட என்னமோ மாறுது. ஆனால் என்ன மாறுதுன்னு தான் தெரில. ரிச்சி, நம்மளை பற்றி பேசுவோமா? இன்றைக்கி காலையில் இல்லை, இந்த 3 நாளாக மாமாவும் அக்காவும் எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்க தெரியுமா? அப்படியா? ரொமான்டிக்காக இருக்காங்களா? இது நம்மளோட லிஸ்ட்லே இல்லையே. ரொமான்டிக்காக இருக்காங்களா? புரியலையே, எப்படி ரொமான்டிக்காக இருக்காங்க? அதுவா, இப்போ தானே சொன்னேன் அவங்கள பற்றி பேசுவானான்னு. பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி தானே கேட்குறீங்க. போங்க. மைனா, அப்பெல்லாம் கோச்சிக்காதடி. நீ கோச்சிக்கிட்டா கூட என்னை மயங்குற. நீங்கள் இப்படிலாம் பேச பேச நான் மயங்கி விழுந்துடுற தெரியுமா? ஐயோ, மயங்கி விழுகிறியா? நான் ஒன்றுமே பண்ணலையே. பண்ணாமல் எப்படி மயங்கி விழுகிற? டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமா என்ன? என்ன பேசுகிறீங்க? நான் அது சும்மா இதுக்கு தான் சொன்னேன், ரொமான்டிக்காக இருக்கும்னு. ஐயோ, ரொமான்டிக்காக இருக்குன்னு என்னென்ன சொல்லணும்னு அவஸ்தையே கிடையாதா? இவ வேற சின்ன பொண்ணு, இவளுக்கு தெரியாது. ஆமாம். அதை மீன் பண்ணியா? சாரிடி, வேற மாதிரி நினச்சிட்டேன். என்ன ரிச்சி, கயல்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆண்டி வந்துட்டிங்களா? கயல் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தா. அவளோட அன்பான பாசமான நேர்மையான உண்மையான ஆண்டி அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுதான் பேசிகிட்டு இருந்தாளா? ஆனால் நீ ஏதோ சிரிச்சு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கே. ஆண்டி, நான் அதுக்கு சிரிச்சு பேசணும்? ஆமாம்மா, உங்களை பற்றி பேச்சு எடுத்த உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு ஆண்டி. சிரிப்பு வருதா? எதுக்கு சிரிப்பு வருது உனக்கு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, அவள் சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆண்டி, அதனால தான். போயிட்டு வரேன்டி. ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ மாதிரி இருக்காங்க. அத்தை, நான் உங்களை பற்றி நல்ல விதமாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன். தெரியும் கயல், நீங்கள் வா. இங்கே பாரு, அந்த மாதிரி பசங்க கூடலாம் நீ பேசக்கூடாது, புரியுதா? உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே எங்களை நம்பி தான் உன்னை இங்கே விட்டுருக்காங்க. இந்த காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், அதுவும் சேஃபாக. அதனால் என்ன நடந்தாலும் நீ அத்தை மாமா கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லணும், சரியா? அத்தை, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ரிச்சி அவர் ரொம்ப நல்லவர். தெரியும், அவன் கொஞ்சம் கோக்கமாக்கான ஆள் தான், ஆனால் நல்ல பையன்தான். சரி, நீ வா அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா கையில் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு ஹால்கிட்ட வந்தா. இவன் எதுக்கு இங்கே இப்படி வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டுருக்கான்? ஜங்குக்கா, அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? நான்லாம் ஒன்றும் பண்ணலையே. இல்லையே, நீ இப்படிலாம் நின்றுட்டுருக்க மாட்டியே. என்னாச்சு? கிச்சனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்க, உள்ளேயும் போகல, ரூமுக்கு போய் ரெடியும் ஆகலை, என்ன இப்படி நின்றுட்டுருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது
உள்ளே இருந்து நிறையா சிரிப்பு சத்தம் கேட்குது. ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை நல்லா முறுக்கிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இந்த பையன் இப்படி நின்றுட்டு இருக்கான்? ரேஸ் அப்போ தான் வெளியே வந்திருப்பான். தம்பி ரே, எப்படி இருக்க? ஆண்டி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் தான்ப்பா. என்ன எப்படி இருக்க? ஆண்டி, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டை நல்லா மெல்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பேல்ல. ஐயோ, நான் மறந்துட்டேன்ப்பா. ரொம்ப அவசரமாக போனேன்னா அதனால தான். சரி உட்காருங்க. உங்களுக்கு தலைவலி அப்படின்ட்டு ஒயின் காஃபி போட்டுட்ருக்கா, வந்துடுவா. ஆமாம், நான் தான் சொன்னேன். அத்தை இந்தாங்க. அதுக்குள்ளே வந்துட்டா பாரு. ஒயின் உனக்கு 100 ஆயுசுமா. பார்க்குறக்கே கிரிஞ்சாக இருக்கு. என்னென்ன பண்ணுறாங்க பாரு. இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குச்சா. எங்க உங்களுக்கும் நான் கேட்டேனா? உங்ககிட்ட காஃபி மேக் பண்ணி கொடுன்னு கேட்டேனா? நீ சுடு தண்ணி பண்ணாலே நல்லா இருக்காது, இல்லை காஃபி வேற வா நல்லாவே இருக்காது. டேய் ஜங்குக்கா, ஒரு டைமாச்சும் அந்த பொண்ணுக்கிட்ட நீ நல்லா பேசுவியாடா? அதானே. எப்படி டியூட், எப்படி? இதெல்லாம் எனக்கு பிடிக்கல டியூட். உன் பொண்டாட்டிய சந்தோஷமாக பார்த்துக்குவா. இப்போ ஒயின் எனக்கு ஃப்ரெண்டு வேற ஆயிட்டா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேற ஆயிட்டா. ஒயின் அவனுக்கு தான் பிடிக்கல. குடி, நான் குடிச்சுக்கிறேன். யோ சுடுது. ஆண்டி பார்த்து இங்கே உட்காரு. ஓ, அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்களா? அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா? டே ஜங்குகா, எல்லாம் நீ எதுக்குடான்னு நினைக்கிறேன்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறா, அவன் கூட என்னமோ பண்ணிட்டு போகிறா. அது எதுக்கு உனக்கு? அதை பற்றிலாம் யோசிக்காது. எங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஏய், நான் என்ன நினைக்கணும்? உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? ஏய், அவன் என்னடி கொடுத்தான் உனக்கு? என்ன? அவன் உனக்கு என்ன கொடுத்தான்னு கேட்குறேன். என்கிட்ட நம்ம உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நீ எங்கே இருக்கன்னு கேட்டான். அவன் உனக்கு என்ன கொடுத்தான்? அது வயன் எங்கே தான் இருக்கியா? ரேஸ் நீயா? ஆமாம், நானே தான். வேற யாருன்னு நினச்சேன்? உன் ஹஸ்பண்ட் ஜங்குக்னு நினச்சியா? ஐயோ அப்படி இல்லை. என்ன உன் ஹஸ்பண்ட் ஜங்குக்னு சொன்னதையே இவ்வளோ வைக்கப்படுற? நான் வைக்கப்படுறேன்னா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆனால் பார்த்தா ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுதே. அது ஒன்றும் இல்லை, அத்தை மாமா வந்துட்டாங்கல்ல, அதனால தான். ஓ, அங்கிள் ஆண்டி வந்துட்டாங்களா? நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏய், உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? இது ஜங்குக்கு உங்ககிட்ட எதுவும் தப்பாலாம் நடந்துக்கல? அவனுக்கு வேற தெரியாது நீ பீரியட்ஸில் இருக்கேன்னு. எனக்கு மட்டும்தானே தெரியும் மேடம் ஜி. ரேஸ், நீ முதல்ல என்ன மேடம் ஜின்னு கூப்பிடுறத நிறுத்துறியா? அப்படி தான் கூப்பிடுவேன். சரி நீ சொல்லு, என்ன ஆச்சு? ஜங்குக்கு உங்ககிட்ட எதுவும் ஹார்ஷாலாம் நடந்துக்கல? ஹார்ஷாலாம் எதுவும் நடந்துக்கல. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். அவர் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. இப்படி நீங்கள் சொல்லும்போது ரேஸ்க்கு இங்கே என்னன்னு தெரில, அவனுக்கு இங்கே 10 கிட்ட வருது. நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டானா? நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. என்னை ரொம்ப கம்ஃபர்டிங்காக ஃபீல் பண்ண வச்சாரு தெரியுமா? ஓ அப்படியா? நான் கூட வேறு மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோன்னு நினச்சேன். நான் எதுக்கு இவன் ஹர்ட் ஆகிறது விரும்புகிறேன்? ஆனால் ஜங்குகால ஹர்ட் ஆகிறது தான் நான் விரும்புகிறேன். அப்படி பண்ணாதான் இவன் ஜங்குக்கிட்ட இருந்து நல்லா விலகி வருவா. அப்போ தான் என்னால் அவ கூட நல்லா க்ளோஸ் ஆக முடியும். என்ன ரேஸ், எதுவுமே பேசாமல் நிற்கிற? ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன். இந்தா. இது என்னது? இல்லை, நேற்று ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை. என்னாச்சு? அதுவா, இந்த மாதிரி பீரியட்ஸில் இருக்கும்போது பொண்ணுங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்ட்டு கூகுளில் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன்டி. எல்லா வெப்சைட்லேயும் இது தான் சொன்னானுங்க. நிறையா தண்ணி குடிக்கணும், ஹாட் சாக்லேட்லாம் பிடிக்கும், டார்க் சாக்லேட்டும் நல்லா அப்படியே ஹெல்ப் பண்ணும் பெயின் கம்மியாகிறதுக்கு.
அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தான் உனக்கு இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் வேலையாக போய் ஸ்டோரில் டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் ரேஸ். இதெல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி அவர் என்னை பண்ணியிருந்தா நான் இதுக்கும் மேலே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். வயன், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே. சொல்ல ரேஸ், என்ன? வயன், அன்பு கிடைக்காத இடத்துல அன்பு தேடுறது வேஸ்ட்டு தாண்டி. உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல கிடைக்கலனா அதை விட பெஸ்ட்டான ஒரு இடத்துல உனக்கு இன்னும் நிறையா அன்பு கிடைக்கும். அது உனக்கு புரிஞ்சுதுன்னா, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஹார்ட் இருந்ததுன்னா நீ ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். எதுதான் சொல்லணும்னு நினச்சேன், அது அப்படியே உங்களுக்கு ஹிட் ஆகுது. ஜங்குக் அவனை தான் மீன் பண்ணி ரே சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராரு. எனக்கு அப்படி தான் தோணுது. நான் வெயிட் பண்ணுவேன். அவர் எனக்கு அந்த லவ் எல்லாத்தையும் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஆமாம் ரேஸ், எனக்கு புரியுது. விடு, இதை பற்றிலாம் எதுக்கு பேசிட்டேன். வெளியே அத்தை சத்தம் கேட்குது. காஃபி கேட்டிருந்தாங்க, நான் போய் கொடுக்குறேன். ஓகேடி, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வந்திருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். நீங்கள் அப்படியே அதை யோசித்து பார்க்குறீங்க. அவன் என்ன வாங்கி தந்தான்னு கேட்டா, இல்லை யோசிக்கிறதில்ல, உனக்கு அது கூட என்கிட்ட சொல்கிறதுக்கு பிடிக்கல. சரிடி, தெரியாதனமாக கேட்டுட்டேன். உங்ககிட்ட நான் அதுக்கு கேட்டேன், என்னையே செருப்பெடுத்து அடிக்கணும். நான் போய் மாலை ரெடி ஆகுறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து போயிருந்திருப்பான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறீங்க. இவர் எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறாரு? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இப்படி கோவப்படுறாரு? அத்தை, மாமா உங்களை எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு போனாரு? அதுவா கயல்? நானும் மாமாவும் சேர்ந்து ஐஃபில் டவர்லாம் பார்த்தோம், நிறைய இடத்துக்கு போனோம். அந்த பேர்லாம் உனக்கு தெரியாது. ஏய், கவலைப்படாத, நம்மளாம் ஒரு ட்ரிப்பாக போகலாம். அப்போது ஆன்ட்டி அங்கிளும் போன எல்லா இடத்துக்கும் போகலாம். அப்படியா அக்கா? போகலாக்கா. அது போகலாமே. வயன் வருவானா? நானும் வருவேன். டியூட், என்னையும் கூப்பிட்டுக்கோங்க. டேய், நீ எல்லா டீமும் ஒட்டிக்கிட்டு தானடா இருக்க. அப்புறம் என்ன, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா போகலாம். எல்லாம் இப்போ உட்காந்து ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? அத்தை, நீங்களும் மாமாவும் இப்போ போயிருக்கிறது ஹனிமூன் மாதிரி தானே? ஆமாம் கயல், அதில் என்ன உனக்கு டவுட்டு? இல்லை, அக்காவும் மாமாவும் அப்படி எங்கேயாச்சும் போயிருக்காங்களா? ஹேய், இப்போ எதுக்கு எங்களை இழுக்கிற? ஆமாம் அதானே, இதை பற்றி எதுக்கு பேசுகிற கயல் நீ? டே, வாழை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க சொல்கிறா. அவள் கேட்குறல என்ன தப்பு இருக்கு? கூப்பிட்டுட்டு போனாங்களா இல்லையான்னு டவுட்டில் தானே கேட்குறா. அவளே வந்து என்ன 10 மாதமா ஆகுது, இப்போ தான் வந்திருக்கா. கயல், அப்படியெல்லாம் இப்போ வரைக்கும் போனதில்லைடா 2 பேரும். ஏன் போனதில்லை? நீங்கள் விட்டது இல்லையா அக்காவையும் மாமாவையும்? கயல், கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இரு. இதை பற்றிலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க? அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன தான் பிடிச்சி திட்டுவார். நான் தான் அத்தைக்கிட்ட சொல்லி என்னமோ பண்ணுறேன்னு நினைப்பார். கயல், நாங்கள் இதை பற்றி யோசித்ததே இல்லை. பரவாயில்லையே, சின்ன பொண்ணாக இருந்துட்டு நீ நிறையா யோசிக்கிற. நல்ல நல்ல விஷயமா ஷேர் பண்ணுற. மாமா, தேங்க்யூ. வயன், ஜங்கு கூட சேர்ந்து எந்த இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி வைங்க. ட்ரிப்போட எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. பா, ஆனால் என்ன வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஜங்குக்காவன் அப்படியே அவனோட கோட் பட்டனை போட்டுக்கிட்டு கீழே இறங்கி வரான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. ஜங்குக்கு அவன் கோவமாக உங்களை பார்த்துட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட கேட்காம எதுக்கு முடிவெடுக்கிறீங்க? நான் இப்போ சொன்னேன்னா ஹனிமூன் கூப்பிட்டுட்டு போங்க, எங்கள் 2 பேர்த்தையும் விடுங்க, நாங்கள் போகணுன்னு. நீ எப்படிடா சொல்லுவ வாயை விட்டு? அதனால தான் நாங்களே பெரிய மனசு பண்ணி உனக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எவ்வளோ நேரமாக பண்ணியிருக்கிற இந்த பெரிய மனசே போதும். இதுக்கு மேலே இந்த பெரிய மனசெல்லாம் வச்சு ஒன்றும் பிடுங்காதீங்க. டேய் ஜங்குகா, அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா? பா, அப்புறம் என்னப்பா,
என்கிட்ட சொல்லாமல் ஏன் ஹனிமூனை நீங்கள் பிளான் பண்ணிருக்கீங்க? சுத்தமாக பிடிக்கலப்பா. உனக்கு என்னடா பிடிச்சிருக்கு? எது பிடிச்சிருக்கு? எல்லாத்தையும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காது, கெட்டது தானே உனக்கு பிடிக்கும். இப்போ வரைக்கும் உன் பையனுக்கு ஒரு டெசிஷன் கரெக்டாக எடுக்க தெரிஞ்சிருக்கா? ஏங்க, என்னதான் இருந்தாலும் இப்படி பேசாதீங்க. அவனும் பெருசாயிட்டே வரான்ல. இதுதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா. நான் ஏதோ எல்கேஜி படிக்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. டே ஜங்குக்கா, உனக்கு என்ன நல்லதுன்னு தெரிஞ்சுதாண்டா பண்ணிகிட்ருக்கேன். உன்னை கண்ட்ரோல் பண்ணல. நீயா எப்போ ஒவ்வொரு டெசிஷன்ஸ் கரெக்டாக எடுக்க முடியுதோ அப்போ நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். அது எப்போப்பா? எப்போ உங்களுக்கு அப்படி தோணும்? நான் ஒரு 60 வயசானதுக்கப்புறமா? டேய் ஜங்குக்கா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. நல்ல விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறான். நீயும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டல? சொல்லிடுங்க 2 பேரும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே வராதன்னு சொல்லிடுங்க. அப்போ அது நான் நிம்மதியாக இருக்கேனான்னு பார்க்குறேன். ஓ, அப்போ இந்த வீட்டை விட்டு போனால் தான் எனக்கு நிம்மதியாக ஜங்குக்கா? அத்தை, கொஞ்சம் அமைதியாக இருங்களேன் அத்தை. வேண்டாம், அவருக்கு ஹர்ட் ஆகிடும். பாத்தியாடா, இந்த பொண்ணை நீ எவ்வளோ ஹேட் பண்ணுற. ஆனால் இவ உனக்காக எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கா. உனக்கு நிறையா விஷயம் புரியவே மாட்டேங்குதுடா ஜங்குக்கா. ஏய், உன்கிட்ட இப்போ நான் கேட்டேனாடி, பிச்சை எடுத்தனா எனக்காக இங்கே சப்போர்ட் பண்ணுன்னு. வாயை மூடிட்டு உன்னாலும் உன் தங்கச்சியாலும் இருக்கவே முடியாதுல்ல. ஏதாவது ஒரு 7:30 கூட்டிக்கிட்டே இருக்க. ஏங்க, அப்படி இல்லைங்க. நீ எந்த மயிரையும் பிடுங்க வேணாம், புரிதா? மூடிக்கிட்டே இரு. ஜங்குக், இப்போ எதுக்கு வயன்கிட்ட இப்படி கடிச்சு பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே எங்களுக்கு கேட்குது, நீ மெதுவாக பேசினாலும். இந்த வீட்டில் நான் என்ன பண்ணாலும் தப்புதான் இல்லை? அப்படி இருக்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுமா. நீங்கள் தான் என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் எப்படி நான் சொல்கிறலாம் நீங்கள் நம்புவீங்க? அப்படி இல்லைடா. சரி, ஹனிமூன் எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? அதை பற்றி பேச்சு எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன்ல. இதுலையாச்சும் என் டெசிஷன் எடுக்க விடுங்க. எனக்கு அதெல்லாம் இவ கூட போகிறது இல்லை. இவ கூட போகணுன்னு நினைக்கிறது கூட பிடிக்கல. மாமா, என்ன பேசுகிறீங்க மாமா? கயல், உனக்கெல்லாம் தேவையில்லாத விஷயம். அக்காவுக்கும் எனக்கும் நடுவில் வரத முதல்ல நிறுத்து, புரியுதா? டே மச்சான், நீ பேசுகிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எதுக்குடா எல்லாத்துக்கிட்டையும் இப்படி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அதான் டியூட் எனக்கும் பிடிக்கல. வயன்கிட்ட இவன் எப்படி பேசுகிறான் பாரு. நம்ம யாருமே இல்லாத நேரத்தில் எப்படி இருப்பான்? இதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேரே, நீ கொஞ்சம் நேரம் மூடிக்கிட்டிடுறா. எரியிற எண்ணெயில் ஃபுல்லாக அப்படியே கெரசன் எடுத்து ஊற்றிடுவான் போல். டேய், எனக்கு தோன்றது தான் டியூட் நான் சொன்னேன். இதில் என்ன இருக்குது? என்னோடய ஃபைனல் டிசிஷன் இது தான். என்னால் இவ கூட போக முடியாது. அது சொல்கிறதுக்கு உன்னால் முடியாதுடா ஜங்குகா. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் முடியாது. போயிட்டு வரதுல என்ன இருக்குது? வயனும் வீட்டிலே தானே இருக்கா. கொஞ்ச நாள் போயிட்டு வரட்டும். நானே சொல்கிறேன் எந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு. டிக்கெட்ஸும் புக் பண்ணி தரேன். இன்றைக்கி நைட் நீங்கள் கிளம்புறீங்க. ஒரு 2 days போதும்ல வயன்? மாமா, எதுக்கு மாமா அவருக்கு பிடிக்காம? தங்கச்சி ஏதோ தெரியாமல் கேட்டுட்டா. இப்போ வரைக்கும் நாங்கள் அதை நிஜமாலுமே பிளான் பண்ணலை மாமா. பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாமே. வயன், உனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஒரு 2 daysக்கு நானே உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன். ஜங்குக்கு அதை கேட்ட உடனே அவ்வளோதான் இல்லை, நீங்களாக டிசைட் பண்ணிக்குவீங்க. என்னோடய எல்லா லைஃப்லேயும் நீங்கள் தான் எனக்கு டிசைட் பண்ணணும். நான் அம்மனு கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதுதான், அப்படி தான் இருக்கணும்ல. சரிப்பா. டே ரிச்சி, வாடா போகலாம். டியூட், இருங்க டியூட், நானும் வரேன். டே மச்சான், கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருப்பியாடா? எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்கிற வீட்டில் ஏன்டா இப்படி இருக்க? என் வீட்டில் நான் எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்லாதீங்கடா, புரிதா? மூடிக்கிட்டே இருங்க. என்னோடய ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். டியூட், நான் டியூட் சொல்கிறீங்க. நான் கூட பரவாயில்ல, நீ என்னை அப்படி சொன்னால் நான் ஏற்றுக்குவேன். ஆனால் ரிச்சி சின்ன வயசுலேருந்து உன் கூட தானே இருக்கான். அவன்கிட்டயே நீ இப்படி பேசுகிற. ரிச்சிக்கே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அவன் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். விட்றா,
அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி வெண்டப் ஆயிட்டான். கொஞ்ச நாளில் அவனே சரியாயிடுவான். என் மச்சானை பற்றி எனக்கு தெரியாதா? நீ வா. இப்போ எல்லாரும் கருணை காட்டுறீங்களா எனக்கு? எல்லாரும் எல்லாரும் நடிக்கிறீங்க. யாரையுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டேய், நீங்களாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கே அவன் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கோவமாக போயிடுறான். ஐயோ டியூட், இவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? டேய், அவனுக்கு கொஞ்சம் டைம் வேணும் போலடா. நீ வா, நான் போய் உன்னோட கம்பெனியில் விட்டுறேன். அப்புறம் கையில் வேற கூப்பிட்டுட்டு போய் அவளோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜுக்கு வேற விடணும். டேய், அவனோட கூடி எப்படி கெட்டு போனாலும் நீ நல்லா தான்டா இருக்க. வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரேசர் வச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்கள் கையில் தனியாக அவளோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்து, எத்தனை டைம் நான் சொல்லியிருக்கேன் கையல், எத்தனை டைம், நீ ஏன் இப்படி பண்ணுற? எப்போ பார்த்தாலும் குறுக்கு நடுவில் வந்து பேசிக்கிட்டே இருக்க. கையல், இங்கே பாரு, இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு கிடையாது, புரியுதா? நம்ம அம்மா அப்பா நீ நல்லா பேசினேன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி எல்லாரும்லாம் கேட்க மாட்டாங்க கையல். உனக்கு ஏன் புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது? அக்கா சாரிடி, நான் எப்பயும் போல் யதார்த்தமாக தான் பேசினேன். அதுதான் கையல், நீ வரும்போதே நான் சொன்னல உன்கிட்ட, எதுவும் நீ பேசாத, மாமா கோவப்படுவார் அப்படின்ட்டு. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் குறுக்க வந்து ஏதாவது ஒன்று பேசிடுற. இப்போ பாரு, அவர் கோவப்பட்டு போயிட்டார். கடைசியில் என்னதான் பிடிச்ச ஹர்ட் பண்ணுவார். எனக்கு இதெல்லாம் தேவையா? சே அக்கா, நீ ஃபீல் பண்ணாதக்கா. நான் இதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேன், சரியா? ரியலி சாரிக்கா. நீ அழுகாது. உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜில் நல்லா ரெடி ஆகிட்டியா? அக்கா, பேக்கில் எல்லாமே போட்டுட்டேன். சரி விட, நீ அதை பற்றி யோசிக்காத, சரியா? இதுக்கப்புறம் அப்போல்லாம் பேசாதடி. நீங்கள் இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு. சரிக்கா, இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். சரி, உன்னை நான் மாமாவை இல்லைன்னா அத்தையை கொண்டு போய் விட சொல்லவா? இல்லை அக்கா, ரிச்சி அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. திரும்பவும் நீ ரிச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? அவர் நல்லவர் தான் கையில், நல்லவர் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அக்கா, நீ உன்னோட விஷயத்தில் எதுலேயும் மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு நீ சொல்லிட்ட. அதனால் நானும் சரின்னு கேட்டுக்கிட்டேன். இப்போ நீ நான் பண்ணுற விஷயத்துலலாம் மூக்க நுழைக்காது, சரியா? உனக்கு எவ்வளோ தைரியம்? உன் அக்கா என்கிட்டே இப்படி பேசுகிற? உனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகிடல, சரியா? இப்போ தான் நீ காலேஜ்குள்ளேயே என்டர் ஆக போகிற. நான் தான் எல்லாத்தையும் சொல்லணும். உனக்கு யாரடி இப்படிலாம் சொல்லி தந்தது? இப்படிலாம் பேச யார் சொல்லி தந்தது? அக்கா, அடிக்காதக்கா, வலிக்குது. ஏன் கையில் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? சுத்தமாக நீ மாறிட்ட. இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் அம்மாக்கும் அப்பாவுக்கு கால் பண்ணி இவளை இந்தியாவிலே ஏதாவது ஒரு காலேஜில் போட்டு விடுங்க, இவளுக்கு கொரியாலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிடுவேன். அக்கா, அப்படிலாம் பண்ணிடாதக்கா. சாரிக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, அடிக்கிறத முதல்ல நிறுத்துக்கா. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஏன் நானும் அவர் மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிகிட்ருக்கேன்? ஐயோ, நானும் அவர் தனியாக இருக்கும்போது அவர் என்ன ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அதுதான் நான் என் தங்கச்சிக்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். கயல், எதிர்த்து பேசுகிறத முதல்ல நிறுத்த, சரியா? இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நான் தான் சொல்லுவேன். ரிச்சி கூட நீ போ, பிரச்சனை இல்லை. ஆனால் அவரு கூட நீ க்ளோஸ் ஆகக்கூடாது. ஏதாவது என் காதில் வந்தது, அடுத்த செகண்ட் நான் அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. நீ என்னமோ பண்ணிக்கோக்கா. நீ அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லுவேல, சொல்லிக்கோ. நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையால் அழுதுகிட்டே அங்கேருந்து அப்படியே போயிடுறா. நீங்கள் இங்கே அப்படியே உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டு அந்த பெட்டில் உட்காந்து நல்லா அழுகுறீங்க. நான் எதுக்கு அவளை இவ்வளோ அடித்தேன்? ஏன் இப்படி அவளை நான் ஹர்ட் பண்ணேன்? என்ன நடக்குது எனக்கு? என் அக்கா நான் மாறிட்டேன்னு சொல்கிறா, ஆனால் அவள் தான் இங்கே மாறிட்டு வந்துட்டுருக்கா. சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் எதுக்கு இங்கே வந்தேன்? அக்கா சொன்ன மாதிரி நான் இந்தியாவிலே இருந்திருக்கலாம். நான் ரிச்சுக்காக தான் நான் வந்தேன். அப்புறம் எப்படி அவர்கிட்ட பேசாமல் இருக்க முடியும்?
ஏ கயல் அப்படின்ட்டு ரிச்சி அவன் ஹாரன் அடிக்கிறான். அப்போ கயல் அப்படியே ஓடி வந்து ரிச்சி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறா. ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்றியா? பாரு என் கண்ணை பாரு, என்னாச்சு? ரிச்சி, எனக்கு சுத்தமாக அக்கா பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்னு கூட பார்க்காம நான் அடிச்சிட்டா தெரியுமா? அடிச்சிட்டாளா? வயனை இப்பெல்லாம் பண்ண மாட்டாளே, எதுக்கு அடிச்சா? இல்லை கயல், இதெல்லாம் சொல்லாது. அப்புறம் ரிச்சிக்கும் ஹர்ட் ஆகும், அவருக்கும் ஹர்ட் ஆகும்ல, அதனால நீ சொல்லக்கூடாது. ஒன்றும் இல்லை, நான் அப்போது பேசிட்டேன்ல, என்னால் தான் இந்த ஹனிமூனுங்கிற பேச்சே வந்தது. அதில் மாமா ஹர்ட் ஆயிட்டாருன்னு என்னையே பிடிச்ச அக்கா அடிக்கிறா. அப்படி பண்ணுறாளா? ஏய் நான் பேசவா உன் அக்கா கிட்ட? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் ரிச்சி. சரி விடு, நீ அழுகாத. நீ இப்படி அழுதுட்டு இருந்தானா எப்படி உன்னோட ஃபர்ஸ்ட் டே நல்லா இருக்கும் சொல்லு? ஹாப்பியாக இருக்கணும். போகிற வழியில் உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரவாடி? ஐஸ்கிரீமா? பாத்தியா, இதுக்கே நீ அப்படியே அழுகிறதுலாம் நிறுத்திட்ட. நிஜமாலுமே நீ குழந்தை தாண்டி. ரிச்சி, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது. பாருங்க, நான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏய் சரிடி குழந்த, ஏறு ஏறு. நீங்கள் இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நான் ஏறவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லிக்கிட்டே ஏறியே. பரவாயில்லடி. நல்லா தான் இருக்கு. சரி நான் எடுக்கிறேன், பார்த்து உகாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி அவன் பைக்கை ரைஸ் பண்ணான். இங்கே கையில் அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஏய் நாடி பண்ணுறீங்க? நீங்கள் கொஞ்சம் மெதுவாக போகிறீங்களா? எனக்கு கொஞ்சம் பயம். அப்படியா? பரவாயில்லையே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக தான் இருக்குது. சரி நான் சேஃபாக கொண்டு போய் ஒன்று நான் விடுறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி இங்கே அவன் பைக்கை எடுக்கிறான். இப்படி எனக்கு மட்டும் நடக்குது? என் லைஃபே அப்சைட் டவுன் ஆன மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவள் ஒருத்தி மட்டும்தான். அவள் என் லைஃப்குள்ளார வரலனா நான் நினச்ச மாதிரி லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வேர்டை மட்டும் நல்லா கத்தி சொல்லியிருந்திருப்பான் அவனோட கேபினில். கேபினை ஓப்பன் பண்ணிட்டு, யாரை ஜங்குக்கா சொல்லிகிட்டு இருக்க? ஏ ஜூலி, நீயா? அப்புறம் யார் வருவாங்கன்னு நினச்ச? உன் பொண்டாட்டியா? அவளை பற்றி மட்டும் பேசாதடி, ஆல்ரெடி சமகானில் இருக்கேன். ஏண்டா பேபி, என்னாச்சு உனக்கு? அவள் ஏதாவது நான் பண்ணிட்டாளா? அவனால தான் என் வீட்டில் எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதை கூட இப்போ இல்லை. பாத்தியா, நான் சொன்னேன்ல அவளாம் அவன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு செட் ஆக கூட மாட்டான்னு. ஆமாடி, அவளாம் கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டா. நான் இருக்கும்போதே ரேஸ் கூட நல்லா கூத்தடிக்கிறா, அதுவும் ஏன் முன்னாடி. என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சொல்லக்கூட மாட்டேங்கிறா. அப்படியா, இதெல்லாம் நடக்குதா? பரவாயில்லையே, நான் ஒன்றுமே பண்ணாமல் ஒயனே கலண்டுக்குவா போலி ஜங்குக் கிட்ட இருந்து. ஜங்குக், அதை பற்றிலாம் யோசிக்காத ஜங்குக், இப்போ நான் தான் வந்துட்டேன்ல. ஆமாடி, நீ தான் வந்துட்டல, அப்புறம் என்ன? சரி, நீ இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு ஒயன் என்ன பண்ணிட்டா உன்ன? அதான் சொல்கிறேன்ல, என் வீட்டில் கொஞ்சம் நஞ்ச மரியாதை கூட எனக்கு இப்போ இல்லை. அப்புறம் அவளுக்கு ஹனிமூன் வேற கேக்குதான். ஹனிமூன்? ஹனிமூனா? புரியல. என்ன? அதே தான், அதே ரியாக்ஷன் தான் எனக்கும். அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது. அவள் கூட நான் ஹனிமூன் போகணுமா? எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன் அப்பா 2 டேஸ்க்கு நான் புக் பண்ணி தரேன், போயிட்டு வாங்கங்கிறாரு. நான் அவள் கூட போகணுமா? சுத்தமாக பிடிக்கல. அப்போது ஏன் கூட நீ வரலால? என்னாடி சொல்கிறீங்க? என் அப்பா புக் பண்ணுற டிக்கெட்லாம் நானும் அவ்வளோ போகிற மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. தெரியும் ஜங்குக்கா, நான் வேணும்னா தனியாக புக் பண்ணிவிட்டு நீ இருக்கிற ரெசார்ட்டுக்கு வந்துடுவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போகிறதுக்கே எனக்கு பிடிக்கலங்கிறேன், அங்கே வந்து ஜாலியாக இருக்கிறதா. ஜங்குக்கா எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி அப்படியே ஜங்கு கூட லேப்பில் உட்காந்துட்டு அப்படியே அவனோட ஒரு ஹேண்டை எடுத்து அவனோட ஷோல்டரில் வச்சு இன்னொரு ஹேண்டை அப்படியே அவனோட சீக்ஸில் வச்சு கப் பண்ணிட்டே, எங்கே பாரு ஜங்குக்கா, எப்படியோ உங்கள் வீட்டில் நான் பண்ண மாட்டேன் முடியாதுன்னு நீ என்ன தான் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க.
அப்போ கடைசியில் நீ போகிற மாதிரி தானே ஆயிடும். ஆமாம், நான் போகிற மாதிரி தான் ஆயிடும். அங்கே போய் உன்னால் அவன் மூஞ்சி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாதுடி, அதனால் சுத்தமாக முடியாது. அவளை பார்த்தாலே நான் சப்பு சப்புன்னு வைக்கணும் போல இருக்கு. அப்படி இருக்கிறவ கூட எப்படி உன்னால் வெளியே போயிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும்? என்ன மாதிரி ஒரு பொண்ணோட நீ இருந்தால் தானே சந்தோஷப்படுவ. இதுக்கும் நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ரா. ஆமாம்ல, அதை வர ஞாபகப்படுத்துகிறா. நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா திரும்ப கொரியா வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். இப்போ எல்லாமே மாறி போச்சு. ஜூலி, பிரேக்கப் பண்ணணும்னு நினச்ச பொண்ணு இப்போ எனக்கு கம்ஃபர்டிங்காக தெரியுறா. ஜங்குக், நானும் உன் கூட வந்துடுவா. அப்படி பண்ணாதான் நீ கொஞ்சமாச்சும் ஹாப்பியாக இருப்ப. அவள் வரட்டும், அவளை அப்படியே ரெசார்ட்லேயே உட்கார சொல்லிடலாம். அவளுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துடலாம். நானும் நீயும் ஒரு ரூமில் இருக்கலாம். ஆமாம், அவள் மட்டும் என்ன நல்லா ரேஸ் வச்சு வெறுப்பேத்துறாள். அவளுக்கு தெரியணும் எப்படி இருக்குங்கிற பெயின் அவளுக்கு தெரியணும். ஜூலி சொல்கிறது தான் கரெக்டு. அப்படி தான்டா ஜங்குக் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இவ்வளோ மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியும். என் ஃபீலிங்ஸ் அவளுக்கு புரியவே புரியாதுல்ல, அதில் அவளுக்கு புரியணும். நீ சொல்கிறது கரெக்ட் தான் ஜூலி. நீ டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிடு. நான் இன்றைக்கி என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன், கண்டிப்பாக ஹனிமூன் போகிறோன்னு. இப்போ தான் ஜங்குக், இப்போ தான் பழைய ஜங்குக் எப்படி எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி நீ மாறிட்டு வர. சரி, நான் போயிட்டு எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா. ஜங்குக்கும் இங்கே உனக்கு இருக்குடி, அவன் முன்னாடி நான் அவளை கிஸ் பண்ணும்போதும் அவளை பிடிச்சி இழுகும்போதும் உனக்கு வரும்ல ஒரு வெறி. அந்த வெறியை நான் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டிட்டர்மைண்டாக உட்காண்ட்ருக்கான். கயல், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் எப்படி இருந்தது? அதுவா, நான் நினச்ச மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவ்வளவா கிடைக்கவே இல்லை ரிச்சி. நானும் ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிச்சிட்றியா? நான் அங்கே இருக்கிறது அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் ஹாஸ்டல் சேர்ந்துக்கலாமான்னு பார்க்குறேன். அது பண்ணுறது கரெக்டாக இருக்குமா? என்னால் உன்னை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்னடி பண்ணுறது? இல்லை, நீங்கள் ஹாஸ்டல் வந்து கூட பார்க்கலாம்ல. ஆனால் அக்காவுக்கு நான் அங்கே இருக்கிறதே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவள் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கா. இந்தியாவில் அவள் அப்படிலாம் இல்லவே இல்லை. இங்கே அவள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறா. யார்கிட்டையும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அதுவும் என்னால் அவன் நினைக்கிறா. என்னால் எதுக்கு அவளுக்கு கெட்ட பேர் வரணும் சொல்லுங்கள்? நானும் புரிஞ்சுக்கணும்ல அக்கா எப்படி யோசிக்கிறான்னு. புரியுது, ஆனால் இந்த இத்தினோண்டு வயசில் இவ்வளோலாம் நீ யோசிக்காதடி. அப்புறம் அழகான குட்டி மூளை பிளாஸ்ட் ஆகிற போகுது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. சரி, நான் இதை பற்றி அத்தை மாமா கிட்ட பேசணும். நீங்கள் என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுறீங்களா? அதுக்கு தானே நான் வந்துருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சி இங்கே கயல் ஏறின உடனே அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அத்தை, எதுக்கு இதெல்லாம் அத்தை? அவருக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டார்ல. இப்போ நான் முன்னாடி இப்படி எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தா அவர் தப்பாக நினைக்க மாட்டாரா? என் பையன் இதுக்கு எதுக்கு வாயின் தப்பாக நினைக்கணும், நீயே சொல்லு. அவங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் தானே போக போகிறீங்க. அதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் அத்தை, அவர் வருவாரானே தெரியலையே. இங்கே பாரு வயன், ஜங்கோக்கு என்ன தான் முன்னாடி வீரப்பு பண்ணாலும் அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறத கேட்டுட்டு தான் போவான். என் பையனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணாலும் பாரு, அவன் வந்து எதுவுமே பேசாமல் அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறானா இல்லையான்னு. இல்லை அத்தை, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுறது? வயன், என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? நான் உனக்கு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கி தந்தேன்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறியா? அத்தை, அதெல்லாம் பண்ணுறேன். அப்போது அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு பேக் பண்ணி தரேன். இல்லை அத்தை, நானே பண்ணிக்கிறேனே. நான் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் போகும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. சரி அத்தை அப்படின்னு நீங்கள் அவங்க சொல்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. இங்கே ஜங்குக்கோட கார் சத்தம் தான் கேட்குது. பாத்தியா, என் பையன் எப்பயுமே லேட்டாக தான் வருவான். எனக்கு ஹனிமூனுக்கு ஃப்ளைட்டுன்னு தெரிஞ்சு சீக்கிரமாக வந்துட்டான் பாரு.
ஆ, நிஜமாலுமே அவர் தான் வந்திருக்காரா? அப்படியா அத்தை? ஆமாம், அவனோட ஹார்ன் சத்தம் தான். இரு அவன் வரட்டும், அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆனால் அத்தை, அவர் என்னை திட்டாமல் இருந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அவன் உள்ளே வந்த உடனே, மா எங்கே இருக்க? பாத்தியா என்னை தேட ஆரம்பிக்கிறான் பாரு. இதெல்லாம் ரொம்ப நாளாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்கு வயன். அப்புறம் வந்துட்டு நான் போகல அப்படின்பா. அப்புறம் அவனே ஒரு 2-3 செகண்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப தான் போகிறான். மா நீ எங்கே இருக்க? இப்போ பாரு, இப்போ ஒரு குண்டை போடுவானா இல்லையான்னு பாரு. ஜங்குக்கா, இங்கே உன்னோட ரூமில் தாண்டா இருக்கேன். மேலே தான் இருக்கியா? இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா அவன் ஃபாஸ்ட்டாக அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வரான். டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவங்களோட அம்மா அப்படியே அவன் பெட்டில் உட்காந்துட்டு, டேய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன்டா. என்ன ஹனிமூன் போகலையா? நான் இப்போ அப்படி சொன்னேன், நான்லாம் கிளம்புறேன். ஏய், உன் திங்ஸை மட்டும்தான் நீ பேக் பண்ணுவியா? என் திங்ஸெல்லாம் நீ பேக் பண்ண மாட்டியா? என்னடா சொன்ன? மா சீக்கிரமாக எல்லாமே பேக் பண்ணோம். அப்புறம் ஃப்ளைட் மிஸ் ஆகிடுச்சுன்னா வேறு என்ன பண்ணுறது? ஏய் மேலே இருக்கிற அந்த சூட் கேஸை மட்டும் எடுறி. என்ன நடக்குது? இவர் எப்படி இப்படிலாம் சொல்கிறாரு? வயன், இவன் ஃபஸ்ட்டு வந்த உடனே அது இதையும் சொல்லுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்த உடனே இப்படி சொல்கிறானே, என்ன நடக்குது? அதுதான் அத்தை எனக்கும் தெரியல. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. சரி சீக்கிரமாக நீ அந்த சூட் கேஸ் எடு. அவன் அப்படியே மைண்டை மாறுறதுக்குள்ளார. என்ன இவங்க 2 பேரும் தனியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட சேஞ்சை பார்த்து எங்கள் அம்மா நம்பிருச்சு போல. அங்கே போனதுக்கப்புறம் தானே தெரியும் என்னோட உண்மையான முகம் அவளுக்கு. அப்புறம் ஒரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் நினச்சிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் சுட்கேஸ் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறீங்க. அப்போ ஜங்குக் வந்து உங்கள் கையை பிடிச்சி, ஏய் நானே பார்த்துக்கிறேன்டி. நீ உன்னோட திங்ஸை எடுத்து வை, நானே எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இல்லைங்க, என்னோட திங்ஸ் எல்லாம் அத்தை பேக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேனே. அதெல்லாம் வேணாம். அப்போ நீ அமைதியாக உட்காரு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இது என் பையன் தானா? இல்லை என் பையனுக்கு பதிலாக ஏதாவது ரோபோட் கீபோர்ட் வந்துட்டாங்களா என்ன? இப்படிலாம் என் பையன் பேச மாட்டானே. இல்லைங்க பரவாயில்ல. ஏய் உனக்கு தான் உடம்பு முடியல, நீ உட்கார், பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன். இல்லைங்க. ஏய் உட்காருங்கிறேன். சரி ஓகே. ஜங்குக்காவன் அப்படியே உங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான், நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு. இவர் எப்படிலாம் என்கிட்ட சிரிச்சதே கிடையாது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு? என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. மா ஆல்ரெடி அப்பாவை டிக்கெட்ஸ் மட்டும் கொடுக்க சொல்லு, நாங்கள் கிளம்புறோம். ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே போனாதான் சீக்கிரமாக போய் செக்இன்லாம் பண்ண முடியும். சரிடா இரு, உங்கள் அப்பாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வெளியே போகிறாங்க. ஏய் ஆனால் பார்த்துக்கிட்டே நிற்கிற, எடுத்துகிட்டு வாடி. ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போனா, எங்க நிஜமாலுமேங்க இதெல்லாம் நடந்தது. யார் காலில் பூ சுற்றுற? நம்ம பையன் அப்படி பண்ணியிருப்பானா? ஐயோ ஏங்க என்ன நம்புங்க. நான் எப்படி இதெல்லாம் நம்புவேன்? நானே நம்பி இதெல்லாம் சொல்கிறேன். அதானே, நீ என்னதான் உன் பையனுக்கு கொடி பிடிச்சாலும் இப்படிலாம் நான் அவன் பண்ணான்னு சொல்ல மாட்டியே. பா சீக்கிரமாக டிக்கெட்ஸ்லாம் கொடுங்கப்பா. ஃப்ளைட் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அப்புறம் ஹனிமூன் மிஸ் ஆகிடும்ல. பார்த்தீங்களா, இது தாங்க நடந்தது. அதானே, எப்படி இதெல்லாம் நடக்குது? என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சீக்கிரமாக கொடுங்க. எவ்வளோ வேற அழுங்காமல் கொண்டு போய் அங்கே இறங்கணும்ல. பாருங்க பாருங்க பாருங்க, இப்படி தான் வந்ததுலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கான். சரி இந்தா மா, பார்த்துரு, சேஃபாக இருண்ணா. கையில் வந்தால் சொல்லிடுங்க, அவளை நான் மிஸ் பண்ணுவேன். அப்புறம்ப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் அங்கேருந்து கீழே இறங்குறான். அத்தை என்ன பண்ணுறது? என்ஜாய் பண்ணு வயன், நல்லா என்ஜாய் பண்ணு. என் பையனுக்கு எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி நல்ல புத்தி இருக்கும்.
மற்ற எல்லா நாளும் நாய் புத்தி தான் இருக்கும். இப்போ நல்ல புத்தி இருக்குல்ல, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. என்னமோ என்னை பற்றி நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்கேம்மா. ஒன்றும் இல்லைடா, நீ நல்ல பையனாக மாறிட்டு வரல, அதுதான் உன்னை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன். பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஹொயன் பாய். ஓகே அத்து. அப்படின்னு நீங்கள் கீழே போனா கயல் அப்போ தான் உள்ளே வந்திருப்பா. கயல், உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏய், நான் பேச பேச போயிட்டுருக்கா. கயல், இன்னைக்கு டே எப்படி போச்சு? நடிச்சுக்கிட்டு இருக்கா. கயல், என்னாச்சு உன் தங்கச்சிக்கு? தெரியலையே, ஒருவேளை நான் அடித்ததுனால தான் அப்படி ஒரு மாதிரி எப்படி ஹர்ட் ஆகிட்டு போயிட்டுருக்காளா என்ன? ஏய் சார், டைம் ஆகுது, நீ வா அப்படின்ட்டு ஜங்குக்கா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகிறான். இவர் இப்படிலாம் பண்ணுவாருன்னு நினச்சி கூட நான் பார்க்கல. வந்தோடனே நான் நல்லா பிடிச்சி திட்டு போகிறாருன்னு நினச்சேன். ஆனால் இப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. கடவுளே, ஈஸ்வரா, இந்த மாதிரி எல்லா நாளும் இவர் இருக்கணும், அதுதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே நீங்கள் ஜங்கு கூட அங்கேருந்து வெளியே போகிறீங்க. ஜங்குக்காவன் கார் டிக்கில் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே முன்னாடி உங்களை உட்கார வச்சுட்டு டிரைவ் பண்ணுறதுக்கு தான் வரான். ஏய், சீட் பெல்ட்லாம் போட்டுக்கோடி. ஓகேங்க அப்படின்னு நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க. ஏய், சீட் பெல்ட் கூட உனக்கு போட தெரியாதா? இல்லைங்க, இது உள்ள லாக் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ வீக்காரியா என்ன? எல்லாம் ஹனிமூன் வர இவளுக்கு கேட்குது. ஹனிமூனில் நான் உன்னை ஏதாவது பண்ணிட்டேனா உன்னால் தாங்க முடியுமாடி? அங்கே போய் பெட் ஏதாவது உடச்சிட்டேனா நீ என்ன பண்ணுவ? உன் காலம் உடஞ்சி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டே அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அந்த சீட் பெல்ட் தான் இழுத்து அப்படியே லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவன் க்ளோஸ்அப்பில் இருக்கிறத பார்த்துட்ருக்கீங்க. சுட்டு மாமா, நாடி நீங்கள் இப்பெல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு நிஜமா என் மேலே எந்த கோவமும் இல்லைல்ல? கோவமா? உன் மேலே அது அவ்வளோ இருக்கு. ஆனால் அதெல்லாம் காட்டுறதுக்கு இப்போ டைம் இல்லை. எப்போ காட்டணுமோ அப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காட்டுறேன். இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த கார் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டு செக்இன்லாம் பண்ணி ஃப்ளைட்டில் தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக், உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார, ஏ ஜூலி, வா வா, எங்கே வா, உனக்காக ஒரு சீட்டை வர பிடிச்சி வச்சுருக்கேன். ஏய், நீ அந்த சைடு போய் கோடி, விண்டோ சீட்டுக்கு உட்காந்துக்குவா. யார் அவங்க? அவங்களா? அவ ஜூலி, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போது இவங்கள பற்றி தான் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போதெல்லாம் பேசுவீங்கள்ல, அவங்க தானா இது அப்படின்னு நீங்கள் அப்படியே மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் விண்டோ சீட்டில் ஓரமாக உட்காந்துக்கிறீங்க. ஜங்குக், இப்போ தான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஹனிமூனுக்கு போகிறோன்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வயன், உன்னை மறந்துட்டேன். ஜங்குக்கோட ஒய்ஃப்னு கேள்விப்பட்டேன். நான் இருக்கும்போது ஜங்குக்கு ஒய்ஃபாங்கிற மாதிரி இருந்தது. ஹாய் வயன் அப்படின்ட்டு ஜூலி அப்படியே கை கொடுக்குறா. நீங்கள் ரொம்ப ரூடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கும் அப்படியே நீங்கள் ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஜங்குக்கு மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி பாவமாக. அப்போது இவங்க வராங்கன்னு சொன்ன காரணத்துக்காக தான் என்னை நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்தீங்களா? இதுக்கு நீங்களும் அவங்கள மட்டும் தனியாகவே போயிருந்துருக்கலாமே. ஏன் சுட்டு மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி என்னை எப்போ பார்த்தாலும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படியே டியரப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைட் திரும்பிக்கிறீங்க, விண்டோவை பார்க்குற மாதிரி. அழுகக்கூடாது ஓய், அழுகவே கூடாது. ஜங்குக், ஹனிமூன் போயிட்டு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் நீ பார்க்க தானே போகிற. உனக்காக நான் நிறையா சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்டி. அப்போது ஏன் கூட ஹனிமூன் வரணுங்கிறதுக்காக நீங்கள் வரலையா? அவங்க கூட நீங்கள் என்ஜாய் பண்ணணுங்கிற காரணத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு அப்படிலாம் நடிச்சிங்க? ஏன் சுட்டுமா இப்படி பண்ணுறீங்க? ஜங்குக்கா, நான் உனக்கு கேட்பேன், நீ தப்பாக எடுத்துக்க மாட்டியே. நீ கேட்டு நான் அன்னைக்கு தப்பாக எடுத்துருக்கேன்? சொல்லு. எனக்கு ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறியா?
அதெல்லாம் அதுக்கடி நீ கேட்குற? நீ வந்து என் பக்கத்தில் நின்னாலே போதும், நானே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எங்க வா. ஐயோ, இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் நான் கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்க வைக்கிறீங்க? ஏன் சுட்டு மாமா நீ இப்படி பண்ணுற? உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதுக்குன்னு இப்படிலாம் நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? நான் உன்கிட்ட கொஞ்சமாச்சும் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கும் போது எல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன். நான் அப்புறம் எப்படி தான் உன்கிட்ட க்ளோஸ் ஆக முடியும்? அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அப்படியே உங்களோட ஹேண்ட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அங்கே உட்காண்ட்ருக்கீங்க. ஏய், பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கடி. என்ன ஜங்குக், உன் பக்கத்தில் உட்காண்ட்ருக்காளே, நீ கூட பங்காரம்னு சொல்லுவியே, அவள் தப்பாக யோசிப்பாங்கிற காரணத்துக்காக தான் இப்படி பண்ணுறியா? ஏய், அவள் எப்படி நினச்சா எனக்கு என்னடி? எங்கள் போயிட்டு வர ஏர் ஹோஸ்டஸ்லாம் பார்க்குறக்கு அழகாக இருக்கா இல்லைங்க, என்ன வர சைட் அடிக்கிறா இல்லைங்க. நீ இப்படி க்ளோஸ்அப்பில் உட்காந்துருந்தானா என்ன நினைப்பாளுங்க? சி, எப்பயுமே நீ இப்படி தாண்டா இருக்க. அவங்க பார்க்கட்டும், இரு நான் உன் மடி மேலேயே உட்கார்றேன். ஏய், தள்ளி உட்கார்றி. இதெல்லாம் பார்க்காத வயல், கேட்காத, எதுவுமே மைண்டில் போட்டுக்காத, அமைதியாக உட்காரு, எதுவுமே யோசிக்காது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாக பிரேக் ஆகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அவன் எல்லாத்தையும் நோட்டீஸ் ஆகாத மாதிரி அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னே இதெல்லாமே டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி உட்காண்ட்ருக்கான். ஏய் ஜூலி, நாம் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ உட்காரு. சரிடா, சரி ஓகே அப்படின்ட்டு அவளும் வந்து உட்காந்துக்கிறா. தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் போகுது. நீங்கள் எல்லாமே முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் வெளியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ஃபீல் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனால் நைட் டைம் போகிறதுனால அவ்வளவா எந்த ஒரு க்ளவுட்ஸுமே என்னால் பார்க்கவும் முடியல. அப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ உங்களோட ஷோல்டரில் அப்படியே ஒரு ஹெட் படுது. நீங்கள் திரும்பி பார்த்தா ஜங்குக் அவன் தூங்கி அப்படியே உங்கள் மேலே தான் விழுகிறான். நீங்கள் அப்படியே சுட்டு மாமா நல்லா கம்ஃபர்ட்டாக படுத்துக்கோ. நீங்கள் கம்ஃபர்ட்டாக அவனுக்கு சாஞ்சு கொடுத்தா வயன் அவன் தெரியாமல் நானும் நினச்சி உன் மேலே சாஞ்சிட்டான் அப்படின்ட்டு ஜூலி சொல்லிட்டு அப்படியே அவள் கையெடுத்து ஜங்குக்கோட தலையை அப்படியே அவளோட ஷோல்டரில் வச்சு சாய்ச்சிக்கிறா. நீ நல்லா தூங்கு வயன், எதையும் நினைக்காம. நான் ஜங்குக்கை பார்த்துக்கிறேன். ஜங்குக்கோட ஹெட்டில் அப்படியோட ஹேண்டை வச்சு நல்லா ரஃபில் பண்ணி கொடுக்குறா. அதனால் ஒருத்தங்களை ஹர்ட் கூட பண்ண முடியாது வயன். எப்படி அவங்கக்கிட்ட ஹார்ஷாக நீ பேசுவ? அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு என்னதான் இருந்தாலும் அவர் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஜூலி தான் இவர் லவ் பண்ணியிருக்காரு போல். இப்போ தானே தெரியுது. இது எதுவும் அத்தை மாமா கிட்ட நீ சொல்ல வேண்டாம். சொன்னால் இவர் பாவம், அப்புறம் அத்தை மாமா பிடிச்சி இவர் நல்லா திட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஐஸில் ஃபுல்லாக டியர்ஸாக வருது. ஜூலி இதை நோட்டீஸ் பண்ணுறா. அவள் பார்க்கும்போது நான் எதுக்கு எந்த பொண்ணோட புருஷனை இப்படி பிடிச்சி இழுக்கணும்? ஒரு வேளை ரிச்சி சொன்ன மாதிரி நான் அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுறேனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவன் என்னோட ஈகோவை தூண்டிட்டான். எவ்வளோ தைரியம் இருக்கணும். இது எல்லாமே நான் நினச்ச மாதிரி பக்காவாக தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஜங்குக்கை நான் ஃபீல் பண்ண வைப்பேன். ஆமாம், ஆனால் இதில் வயன் தானே ஹர்ட் ஆகுறா. ஹர்ட் ஆனால் ஆகிட்டு போட்டுமே, நானும் தானே ஹர்ட் ஆகினேன். நானும் ஹர்ட் ஆனேன். ஆமாம், அதனால நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு ஜூலியா அப்படியே படுத்துக்கிறா.
ஓகேடா, நான் இப்படியே இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லெட் அவுட் பண்ணுங்க, ஓகேயா? தெரியும் உங்களுக்கு நல்ல ஜலசாகியிருக்கோ அப்படின்ட்டு. எல்லாத்தையும் வந்து புலம்புங்க. கேட்குறதுக்கு நான் ரெடி. டேக் அ பர்ஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. மியாவ் யூ. காதல் யூ பர்ஸ்.